ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி, நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்ற சொல்ல போகிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். அம்மா பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு போன டைம் வந்தப்போ செஞ்சாங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. சரி, இந்த டைம் எடுத்தால் நீங்களாம் பார்க்குறவங்க ட்ரை பண்ணுவீங்க, யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிச்சிட்டாங்க, தேவையில்லாதது. அதே மாதிரி கால் பக்கத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதையுமே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா அங்கே ஆஞ்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது நல்லா இருக்காதுன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வீட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உடனேவே செய்யணும். ஸோ ஆஃப்டர் இதெல்லாம் பிச்சுட்டா பார்த்துட்டு இது இப்படி தான் இருந்தது நண்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைப்படுமோ அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருந்தேன், 1 எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க அம்மா. ஸோ அரைச்சதுக்கப்புறம் அதோடய விழுது இப்படி தான் இருந்தது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தனியாக அரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி ஊற வச்சுருங்க, அதை நான் சொல்லலை. புளி ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை, இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணியிருந்த நண்டை இன்னொரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னதுனால அதே போலவே பண்ணிட்டோம். இதெல்லாம் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக பிரித்து வச்சுட்டோம். குழம்புக்கு கொஞ்சம், வறுக்கிறதுக்கு கொஞ்சம். ஸோ நான் கிரேவி முடிச்சுட்டு நான் வறுக்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது பார்த்திங்கன்னா வானல் வச்சாச்சு. எண்ணெய் அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நாங்கள், புளி யூஸ் பண்ணதுனால. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அது பொரிஞ்சதும் ஜீரகம் 4 போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கலவையை தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து குழம்புக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை நம்ம வறுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திட்டமான அளவு, உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு நீங்கள் அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நண்டு போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது வேகிற அளவு வெயிட் பண்ணி நண்டுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் குழம்புல கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு கரண்டியால் லைட்டாக தள்ளிடுங்க. தள்ளிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.